சொல்லி கொடுக்கறது தப்பா? உங்களோட பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. சார் இப்படியாப்பட்ட மருமகளை வச்சுக்கின்னு நான் என்ன சார் பண்ணிட்டோம்? 40 ரூபாய் கொடுத்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன், ஏன்டா இப்படி செலவு பண்ற அப்படின்னு கேட்டாங்க சார். 30 வயசு ஆயிடுச்சுல புள்ளைய விட்டுருன்னு புள்ளைய கல்யாணம் பண்ணி விடுறதுக்காக உங்ககிட்ட நாங்க பெத்து விட்டோம். 1000 ரூபாய் சேர்த்து வச்சவங்க தான் 40,000க்கு வீடு வாங்கினவங்களும் இருக்கிறாங்க, 40,000 4,000 அழிச்சவங்களும் இருக்கிறாங்க. அந்த காசு எப்படி வருது? அவ வேலைக்கு போட்டுல வீட்டுல உட்கார்றா. அப்போ வேலைக்கு போய் தனியா இண்டிபெண்டன்ட் உமன் என்ன வேணா செலவு பண்ணலாம். அவளுக்கு வேற செப்பரேட்டா சொல்லணும், பையனுக்கு வேற செப்பரேட்டா வேற சொல்லணுமா சார்? நீங்க நான் சம்பாரிச்சிட்டு வரதுல ஒரு 5 ரூபாய் மிச்சம் பண்ணுங்க, 15 ரூபாய செலவு பண்ணுங்க தான் சொல்றான். இவங்க Few moments later. வா தமிழா வா. இதில் பணக்க வேறியா? செலவழிக்கும் மருமகள்கள், சிக்கனமாக இருக்க சொல்லும் மாமியார்கள். ஏன் சமஸ்தானம் புரிஞ்சுதா? போ போ. மருமகள்கள் எப்படி இருக்கணும்? பல குடும்பங்கள்ல அது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும். குடும்பத்துக்கு லாய்க்கான மருமகளா இருப்பாங்களா? அதை நாங்க விட மாட்டோம். பிரியதர்ஷினி 10 ரூபாய் செலவழிக்காதுன்னு சொன்னாங்க. அதுவும் சரிதான்ப்பா. இப்ப 10,000 ரூபாய் கொண்டு போனா கவுளி கடையை விட்டு வெளியேற வர மாட்டேங்குது சார். அவமானப்படுத்திட்டாங்களானே. 10 ரூபாய் செலவழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, இப்ப 10,000 கொண்டு வந்து வேட்டு விட்டேனா? அட பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன், 10,000 ரூபாய் உத்தரை அடிச்சுட்டு போயிட்டானே. உங்க பேர் என்னம்மா? என் பேர் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி வெள்ளந்தியா இருந்திருக்கீங்களே. பைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. அவங்க மக காது குத்து வச்சா மட்டும் 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கி போட்டுறணும். காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்தை. உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. வாய மூடி சமையல் வேலையை பாரு. 2 வயசு பிள்ளைக்கு 2 பவுன் தேவையா சார்? மகளுக்கு செய்யறத மட்டும் கேட்க கூடாது நம்ம. இந்த காக்கா குருவி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நமக்கு செய்ய மாட்டாங்க. 5000 ரூபாய் சீட்டு போட்டா இன்னைக்கு 1000 ரூபாய் குறையா இருக்கத்த தாங்கன்னா உள்ளவா எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போறதா பாரு. மச்சான், எந்த எதிர்பார்த்தாலும் கெடுத்துருவேன்னு சொல்ல வந்தேன். என்கிட்ட காசு இல்ல, நானே தவணைக்கு கட்டணும் அப்படின்னு வாங்க. எத்தனை வருஷமாடா தாயா புள்ளையா பழையிருக்க? அவங்க மக போன் போடுவாங்க, அம்மா 2000 ரூபாய் போட்டு விடுமா அக்கௌண்ட்ல, ஜிபேல மாத்தி விட்டுற போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நியாயமா? கேக்குறேன்டா. நம்மகிட்ட சேமிப்பு கட்டாயம் இருக்கணும் சார். போதும் போதும். நைட்டு ஏமா டிஃபன் ரெடியா இருக்கு சாப்பிடுமான்னு சொல்லுவேன். ஒரு மாதிரி இருக்கு நான் படுத்துறேன் அப்படி சொல்லி படுத்துருவா. கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். சொல்லுவேன் என் பிள்ளைகிட்ட நைட்டே சாப்பிடலடா எழுப்பி விடுறா சீக்கிரமான்னு சொன்னேன்னு. ஒரு செகண்ட்ல கேட்ட தம்பி. அம்மா அவன் நைட்டே எனக்கு பிரியாணி வேணும் சொல்லிட்டாம்மா, நான் பிரியாணி சாப்பிட்டு தூங்குறாமா சொல்லுவோம். காவாலி பைய மாதிரி அத்தை தோசை ஊத்திட்டாங்க, நம்ம பிரியாணி சாப்பிடலாமா? சும்மா இருக்க மைண்ட் அவங்களே பிடிச்சி கெடுத்துறாங்க. தம்பி, என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. நம்ம ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து கவர் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடுறோம். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தட்டுமா? சிபிசிடிமே அங்க போய் டஸ்ட்பின்ல போய் செக் பண்ணிட்டு வந்து எங்க மாமியார், என்னம்மா நைட்டு ரைஸ் சாப்பிட்டியா? 420க்கு செலவு செஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு போவாங்க. ஏசி கண்டினியூஸா போவோம். 18,000 16,000 வருது, ஏறுதுதான். பணத்தை நீங்க தான். ஆமா சார். கரண்ட் பில் எவ்வளவு தெரியுமா சார் எங்களுக்கு வருது? பட் என்னால முடியல சார். அவங்களும் ஏசில தான் சார் இருப்பாங்க. கேட்டா அவங்க சொல்லுவாங்க அவ மட்டும் போட்டுட்டு இருப்பாளா, நானும் போட்டுருப்பேன், அடம் பிடிப்பாங்க. அது முக்கியம் இல்ல, யாரு ஜெயிக்கிறாங்கறதா முக்கியம். நான் சும்மாவே ஆடுவேன், சலங்கை வேற கட்டி விட்ட. யார் சிக்கனம்? நான் ரொம்ப சிக்கனெல்லாம் கிடையாது சார். அவங்க சிக்கனம் மாதிரி நடிப்பாங்க, அவங்களும் சிக்கனம் கிடையாது. வேண்டாம் வேண்டாம். இதுவா பேசுறாங்க நம்பிடாதீங்க, அவங்களும் வாங்குவாங்க. காலையில 9 to நைட் 9 அவங்க பாக்குறாங்க, 8 to 9 நான் பாக்குறேன் சார். என்னால கரண்ட் பில் ஏறிடுச்சிடுவாங்க. ரொம்ப கஷ்டம் இல்ல, நிம்மதியாவே இருக்க முடியாதுல்ல மேடம்? சார் எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்றாங்கல்ல, பிள்ளைங்களுக்கு ஊட்டாம நாங்க சோத்துல கைய வைக்க கூடாது சார். இந்த மாதிரி தான் உங்களையும் ஊட்டி நாங்க வளர்த்துருப்போம். இப்படி ஊட்டி அப்படி ஊட்டி இப்படி ஊட்டுறதுனால தான் இன்னைக்கு உட்காந்து வந்து நீங்க பேசுறீங்க. அப்ப நெட்டுக்கு போடுறேன். சிங்கப்படுத்துறானே. எல்கேஜி அட்மிஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க சார். அனாவசிய செலவு பண்ணீங்கன்னா வேற ஜெனரேஷன் நீங்க எப்படி என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசை. ஆமாங்க சார். பயப்பிடிச்சிட்டான். நீங்களை விடுப்போம். அவங்க பேர் என்ன வயசு ஆகுது? இன்னும் ஆகல சார், 10 month தான் ஆகுது. எப்படி பேசி சமாளிச்சு பாத்தீங்களா? குழந்தையாட்ட இவங்களே பேசுறாங்க மெச்சூர்ட் இல்லாம. அவங்களுக்கு ஹோம்வொர்க் பண்ண வைப்பாங்க, அதை எழுத வைப்பாங்க, அதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வர பிள்ளைங்களை இவங்க உட்கார வச்சு நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. என்னம்மா அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. பழக்க வழக்கம் எங்க எப்படி மாறும் வந்து சொல்லக்கூடாது சார். விடுங்க பாஸ்,
ஆனது ஆயி போச்சு. படிக்கணும்ன்ற பிள்ளை எங்க போனாலும் படிக்கும்ன்றது அது யாரும் எடுத்துக்கவே மாட்டாங்க சார். இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாரு. ஒரு தகவலுக்காக ஒன்று சொல்றேன். அப்துல் கலாம் இருந்து வந்தவர் தான். இன்னொரு மேட்டர் சொல்றேன் கேக்குறியா சார். ஒவ்வொருத்தரும் இங்க இருந்து போனவங்க தான் எல்லாமே இன்னைக்கு பெரியா இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நான் ஒரு மேட்டர் சொன்னா அதை மறுத்து பேசக்கூடாது, தெரியுதா கோபி? இங்க போனாதான் பொழைக்க முடியும்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களே தவிர ஏன் அனுபவம் தம்பி வயசு. அரசாங்க பள்ளிகள்ங்கிறதுக்கு பின்ன இல்லாதவர்களுக்கும் கல்வி போய் சேரணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் இல்ல, இல்லாதவர்களும் படிச்சாதான் சமூகம் பேலன்ஸ்டா இருக்கும். பொறுப்பா பாத்துக்கின்னு சிக்கனமா சொல்லு பண்ணிக்கின்னு. ஏப்பா இது கத்தி? உங்களுக்கு குத்துதான். அவங்க வந்திருக்காங்களோ பாரதிராஜா இருக்கிறாங்க சார், எதிர்க்க தாளம் வரும் அப்படி இருக்கேன். லிப்ஸ்டிக் இந்த மாதிரி எல்லாம் நான் அரிசி மூட்டை ஏழைக்கு வாங்குறேன்னு கூட அவளுக்கு தெரியாது. எனக்கு தெரியலீங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒட்டி வைக்கிறதோட தான் லாஸ்ட். நீ ஏன் அதை எடுத்து செய்யலன்னா அது இல்ல அத்தை. உனக்கு ஒண்ணும் புரியாதுடா. அவங்க போய் வாங்க மாட்டாங்க சார், அவங்களுக்கு தெரியாது. நான் வாங்குற அரிசி மூட்டையே அவங்களுக்கு தெரியாது. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. ஒரு கிலோ அரிசி எவ்வளவு தெரியாதா? எண்ணெய் எவ்வளவு? ஒரு லிட்டர் எண்ணெய் எவ்வளவு? 90 rupees. எண்ணெயா கல்லெண்ணெயா? நல்லதா சார். நல்லெண்ணெய் 90 ரூபாயா? இல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. பாத்தீங்களா சார், இப்படியாப்பட்ட மருமகளை வச்சுக்கின்னு நான் என்ன சார் பண்ணிட்டோம்? இல்ல, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் மருமகள். அவங்கள ப்ரூவ் பண்ற பாருங்க, அவங்கள எவ்வளவு. சரி சரி மச்சான் ஏன்டா கேக்குற? ஏய் கம்முனுடா. நெயில் பாலிஷ் ரேட் சொல்லுமா? 50 rupees. ஃபவுண்டேஷனோட ரேட் எவ்வளவு? 100. ஆன்லைன்ல ஒரு சிக்கன் பிரியாணி எவ்வளவு? 50. நாசமா போனவளே, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்க. நெயில் பாலிஷ் சொல்ல தெரியுது, மேக்கப் பண்ண தெரியுது. பிரியாணி கூட கடையில 250 ரூபாய்க்கு வாங்குறோம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன தெரியணும்? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. இந்த ஸ்டேஜ்ல இங்க வந்து உக்காந்தா மாமியார் ஏன் பேசுனாங்கன்னு அப்போ அவளுக்கு புரியும். 40 ரூபாய் கொடுத்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கே, ஏன்டா இப்படி செலவு பண்ற அப்படின்னு கேட்டாங்க சார். தோட்டத்தில் இருக்கிற பூவை நாங்களே பறிச்சு கட்டி வைக்கிறோம். அது புருஷன் கையெல்லாம் வாங்கினா என்ன சார் தப்பு? என் பொண்டாட்டி கொடுக்கணும்ட்டு, ஆனா கடைசியில திட்டு வாங்கினது நான் தான் சார். அவர் வாங்கி கொடுத்துட்டு சைலண்டா பூனை மாதிரி ரூமுக்குள்ள போயிட்டார். என்னம்மா எதுக்குமே இப்படி கொடுக்காம பேசுறியம்மா? பார்த்தா என்ன செய்வாங்கன்னா, எதுக்கு அந்த அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க? பரவாயில்ல சொல்லு. நான் 3 குழந்தைங்களை பெத்தேன். ஒரு சளி கூட இது வரைக்கும் பிடிச்சது இல்ல. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. ஆரம்பிச்சிருவாங்க சார். யோ என்ன வாய் அவன் வாய். ஹாஸ்பிட்டல் சார். மல்லிகை சீரகம் ஒரு தொலைச்சி கொதிக்க வச்சு ஊத்துனாலே அந்த பிள்ளைங்க சரி. போதுனே போதும், நல்லா தெரியும், வாங்க போலாம். இவங்க அந்த முட்டை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் 1000 ரூபாய் செலவாயிடுச்சு. சரிதானா ஷேர்கான்? மண்ணுக்குள்ள போறதுக்கு எவ்வளவுதான் சேர்த்து வைக்க போறீங்க? வேலைக்கு போற நீ பேசுற மருமவ வேலைக்கு போல நான் பேசுறேன். சொல்லி கொடுக்கத்தாமா இங்க வந்துக்கிறேன் நானு. அந்த வாயில்லாத பூச்சி உங்ககிட்ட எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா புத்திசாலி பாரு. 50 ரூபாய் நெயில் பாலிஷ்க்கு அவங்கள அவ்ளோ கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஒரு பாக்ஸே ஆர்டர் பண்றாங்கம்மா. அவ 600 ரூபாய் 300 ரூபாய்னு எத்த ஆர்டர் பண்ணுவாங்க. நான் கேக்குறேன், ஒரு 600 ரூபாய் 300 ரூபாய் என்ன போட்டு கட்ட போறீங்க? நான் சொல்றது புரியுதா? இந்த காசு எப்படி வருது? அவ வேலைக்கு போட்டுல வீட்டுல உட்கார்றா. வேலைக்கு போய் தனியா இண்டிபெண்டன்ட் உமன் என்ன வேணா செலவு பண்ணலாம். நேரங்க சொல்லி கொடுக்கிறது தப்பா? உங்களோட பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. உங்களோட மருமகளை வந்துட்டு நீங்க இது வாங்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எங்கேயோ போயிட்டாடி. அவ யாரு? எங்களை நம்பித்தானே வந்தா. அப்ப அவ எங்க வீட்டு மருமக இல்லையா? எப்படா? நன்றாக பார். உங்களுக்கு வேற செப்பரேட்டா சொல்லணும், பையனுக்கு வேற செப்பரேட்டா வேற சொல்லணுமா சார்? அவர் ஒரு பெரிய கல்ல தூக்கி என் தலையில போட்டு பையனுக்கு நீங்க சொல்லி வரலன்றீங்களே, சொல்லி கொடு. நான் அதுக்கு தானே நீங்க பொண்டாட்டி ஆக்குறீங்க. எட்டு புடக்க மாத்த 30 வருஷம் வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. பொண்டாட்டி வந்து சொல்லணும்னா 30 வருஷம் வளர்த்த நீங்க ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்லி பழகு. அம்மா, நாங்க 30 வருஷம் வளர்த்து உங்ககிட்ட குடுத்துட்டா அதுக்கு மேல நீங்க தான் அதை கேரா பாத்துக்கிறீங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகமா. என்னடா 30 வருஷம் வளர்த்து குடுத்து நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க தலையிட கூடாது. என்ன உளறுகிறாய்? கல்யாணம் எடுக்கணும் பேச்சுலர்ஸா?
உளரவில்லை மன்னா. சிக்கனோன்னு எதை சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துக்கிற உரிமைகளை சிக்கனோன்னு சொல்றாங்க சார். நான் கிராஸ் பண்ணும்போது அந்த வாசனை வந்து என்னை ஈர்க்கும். தம்பி அந்த வாசனை என்னை ஈர்த்தாலும் மண்டைக்குள்ள என்ன ஓடனா வீட்டுல சாம்பார் சாதம் ரெடியா இருக்கு. நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா படுறதா? பிரியாணி நம்ம போனோம்னா வீட்டுல போனோம்னா கேள்வி என்னவா இருக்கும்னா பின்ன நடு ரோட்ல தான் நிக்கணும். இனிமே செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். ஆமா, நீ பெரிய மயிறு, உன்னை கேட்டுக்கிட்டு நான் எல்லாம் செய்யறேன். கணவன் கிட்ட நான் எடுத்துக்க கூடிய அடிப்படை உரிமைகளை, அடிப்படை தேவைகளை அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத. இவங்க வந்து அனாவசிய செலவுல எப்படி சேர்க்கறாங்க? தெரியும். அக்கா சுத்தி இங்க சுத்தி அதே இதுலதான் வந்து சேர்றீங்க. நல்லா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேடா நானு. நகை துணி, நகை துணி, சாப்பாடு இதுலதான் வரீங்களா தவிர எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க. 30 வயசு ஆயிடுச்சுல புள்ளைய விட்டுருன்னு புள்ளைய கல்யாணம் பண்ணி விடுறதுக்கா உங்ககிட்ட நாங்க பெத்து விட்டோம். இல்ல நான் அப்படி சொல்ல வரல. ஆனா ஒரு முழுசா முடிச்சிடுறேங்க. நான் முழுசா முடிச்சிடுறேன். நான் உன்னை கொலை பண்ணட்டுமா? அவங்களுடைய ஹஸ்பண்ட் பதத்துல வாங்குறாங்க அப்படின்னா வீண் செலவு பண்ற பொண்ணுக்கான செலவு இப்ப யார் தான் பாக்குறது? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. சம்பாதிக்கிறீங்க அதனால உங்களை சொல்றாங்க. இந்த பிள்ளை சம்பாதிக்கல. அததாங்க கேக்குறேன். உங்களோட ஹஸ்பண்ட் தானே அவங்கள பாத்துக்கணும். அவங்க காசுக்கு எங்க போவாங்க? உயிரெடுக்கிறதுனே வந்திருக்கீங்க சனியே. நான் சம்பாரிச்சிட்டு வரதுல ஒரு 5 ரூபாய் மிச்சம் பண்ணுங்க, 15 ரூபாய செலவு பண்ணுங்கன்னு தான் சொல்றான். இவங்க ஆனா நீ இப்படி கேட்டாலாம் பண்ண மாட்டோம். பணிவா சிரிச்சுனே கேளு. அந்த வீடு வாங்காத 10 புடவையா நான் 10,000 போட்டு அழிப்பேன்னு சொல்றீங்க. 40,000 ரூபாய்க்கு நான் வீடு வாங்க முடியாது. 40,000 ரூபாய் மாசம் கட்டணும் 40 வருஷத்துக்கு. அப்பனாதான் நான் வீடு வாங்க முடியும். ஆமாமா, 1000 ரூபாய் சேர்த்து வச்சவங்க தான் 40,000க்கு வீடு வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. 40,000 4,000 அழிச்சவங்களும் இருக்கிறாங்க. சரிதான் போடி. அதுக்கெல்லாம் அசராளா நானு? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அம்மா வீட்ல இருந்து தீபாவளி வருஷம், பொங்கல் வருஷம், வளகாப்பு வருஷம் நீ வாங்கும் போது சவரமா கூட வாங்கு, அதுல தப்பு கிடையாது. ஏன் நீ என் புள்ள கிட்ட கேட்கும் போது 1 கிராம்ல கேளுங்கறாங்க சார். இதுதான் சிக்கனுங்கறாங்க. சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு பணத்தை சேருங்கள் என்று சொல்லவில்லை. சந்தோஷமாக வாழ்வதற்கான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டே எப்படி சேர்க்கணுங்கிற திட்டமிடுதலான வாழ்க்கையை வாழுங்க. ஒரு கிஃப்ட் ஆப்பர் தான் வாங்கிக்கோங்கம்மா. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸ்ல ஹார்ட் இன் ஸ்மைலி ஃபயர் இதுல ஏதாவது ஒன்று திருக்கி விடுங்க பார்ப்போம். வரட்டா மாமே.